கஷ்டப்பட்டு நீங்க வந்து ப்ளீட்ஸ் எடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. அவ்வளோ அழகா வந்து நிக்குது. இது நான் பார்த்த உடனே வந்து வா நல்லா இருக்கே, 290 தாராளமா வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இப்படிதான் பார்த்தேன். இப்படி பார்த்துட்டு இது ஜரி குத்துதான் சொல்லி திரும்பி பார்த்தா முதல்ல ஜரி இல்லை. இது வெல்கம் டு தீபாவளி சீரிஸ் எபிசோட் 1. எஸ், தீபாவளி வரதுக்கு இன்னும் 1 month தான் இருக்கு. அதுக்குள்ள எனக்கு இப்பவே எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ட்ரெஸ் போட போறோம், என்ன ஆக்சசரிஸ் போட போறோம், என்ன ஹேர் ஸ்டைல், என்ன மெகந்தி வைக்க போறோமா என்னன்னு சொல்லிட்டு பயங்கர ஓவர் திங்கிங்கா இருக்கு, கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன மாதிரி நீங்களும் ரொம்ப திங்கிங்கா இருக்கீங்களா? வாங்க, அப்போ இந்த சீசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளி சீரீஸ்ல நிறைய பார்க்கலாம். நம்ம சாரீஸ், சுடிதார்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், ஸ்லிப்பர்ஸ் நிறைய மிங்கிள்டா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸ். அப்படி இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா வர நோட்டிஃபிகேஷனும் மிஸ் பண்ணாம பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்க்க போறது இந்த எபிசோட் 1ல மங்களகரமான ட்ரெண்டிங் சாரீஸ். எஸ், இது ரொம்ப ட்ரெண்டிங்கான சாரீஸ். இந்த கலர் பார்த்தோன்னு நீங்க வந்து கெஸ் பண்ணிப்பீங்க. ரொம்ப அழகான மெரூன் கலரு. அந்த சாரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த எபிசோட் 1 நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த சாரீஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போது நான் வேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகான ஒரு மெரூன் கலர்ல, டார்க் மெரூன் கலர்ல இருக்க இந்த ட்ரெண்டிங் சாரீ தான். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா அழகா ஒரு செக்டு போட்ட மாதிரி, குட்டி செக்டு போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப திக்கான செக்டு இல்லை, ரொம்ப மினிமலிஸ்டா இருக்கு. அந்த செக்டு ரொம்ப அழகா இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது செக்டு ரொம்ப மினிமலிஸ்டா இருக்கு. கிட்டக்க பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா டார்க்கான தெரியுது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பார்டர் தான் ரொம்ப அழகாக ஹைலைட் பண்ணி காட்டுது இந்த கலருக்கு. இதுதான் அதோட முந்தி. சுங்குலாம் போட்டு கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. எனக்கு கட்டியிருக்க மாதிரி இல்லை, ஆர்கன்ஸா மாதிரி டைப்ல இருக்கு. பட் ரொம்ப திக்கான ஆர்கன்ஸா கிடையாது. சாஃப்ட் சில்க்னு கொடுத்துருக்காங்க, பனாரசி சாஃப்ட் சில்க்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், நல்லா இருக்கு. இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, நான் வாங்கும்போது 694. இப்போ இந்த செல்லர் கிட்ட பார்த்தீங்கன்னா 704. பட் அந்த செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாமே பார்த்துட்டேன், அது அவங்கள வேற எதுவுமே இல்லை. பட் வேற ஒரு செல்லர் சேல் பண்றாங்க. பட் ஆனால் அது வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 809. எஸ், வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறிடுச்சு. நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும் போது நான் வாங்கின செல்லரோட காஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இந்த லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நோ அதர்கோ இந்த வேற ஒரு செல்லர் கிட்ட இருந்தால் நான் லிங்க் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கு. ஆக்சுவலி இதோட டிரான்ஸ்பரன்சி தெரிஞ்சு அவங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. பட் ஆனால் கொஞ்சம் ஆர்கன்ஸாவா இருக்கிறதுனால கொஞ்சம் பஃபியா இருக்கு. நீங்க ஸ்லிம் டைப்னா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சுத்து எக்ஸஸா தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 1 ப்ளீட்ல விடுங்க இந்த சாரியை. இல்ல நீங்க எனக்கு வந்து ஷேப்பா தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ப்ளீட் எடுத்தே கட்டுங்க. நீங்க நல்லா இருக்கும். நான் வேர் பண்ணி சாரி வந்து கிராண்டாவும் தெரியணும், ஆல்ரெடி எனக்கு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மாதிரியான சாரி நீங்க வந்து மஸ்ட் கோல சொல்லலாம். இதே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் கண்டிப்பா அந்த லிங்க் உங்களை ஷேர் பண்றேன்னு. இதோட ஃபுல் வீடியோ பார்த்துலாமா எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நான் வேர் பண்ணியிருக்கேன் ட்ரெடிஷனான கலர்ஸ் தான் பார்க்க போறோம். எஸ், இது கிரீன் வித் பிங்க் வித் கிரீன்றது ரொம்ப அழகான கலர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது இல்லாம இந்த பார்டர் எனக்கு வச்சிருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்ன கலர் காம்பினேஷன் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சாரில ஓவரால் 8 கலர்ஸ் இருக்கு அவைலபிளா. எனக்கு அந்த எல்லா கலரும் பிடிச்சிருக்கு. இல்ல ஒரு பேஸ்டல் கலர் வேற இருக்கு. வாவ், அது இன்னும் அழகு. லைட் கிரீன், லைட் கிரீன் வித் ஒரு நல்ல ஒரு பிங்க், லைட் பிங்க். வாவ், அது பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு அதெல்லாம் விடுங்க, எனக்கு இந்த கலர் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அது கலர் காம்பினேஷன் தான் நான் எடுத்து காட்டுமே நான் கண்டிப்பா நான் வாங்கினேன். அவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு. காட்டன் சில்க்ல கொடுத்துருக்காங்க. பட் நீங்களாம் கஷ்டப்பட்டு நீங்க வந்து ப்ளீட்ஸ் எடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. அவ்வளோ அழகா வந்து நிக்குது. எனக்கு எல்லா சாரியுமே 9 ப்ளீட்ஸ் வராது. எனக்கு இந்த சாரி 9 ப்ளீட்ஸ் வரும். எனக்கு ரேரான கலெக்ஷன் சாஃப்டான சில்க்ல தான் 9 ப்ளீட்ஸ் வரும் எனக்கு. ஆக்சுவலி இதுல 9 ப்ளீட்ஸ் வந்திருக்கு. எனக்கு அவ்வளோ அழகா இருக்கு. ஃபுல் கவரேஜாவும் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுலயே வந்து முந்தி பாத்தீங்கன்னா சுங்குலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அழகான ட்ரெடிஷனலா கொடுத்துருக்காங்கல்ல. சரி, இதான் ஃப்ரண்ட் பக்கம். பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த கலர்ல கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ல கொடுத்துட்டு இந்த புட்டா புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் இந்த மாதிரி ஸ்டைப்ஸ் எல்லாம் போடல. இதே கலர்ல பிளைனா ஃபுல்லா கொடுத்துட்டு இங்க புட்டா புட்டா டிசைன் மட்டும் அதுல கொடுத்துருக்காங்க. அவ்வளவு நல்லா இருக்கு. இதுல பார்டர் பாத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஹைட்டா இருக்கும், மேல
அதுலயே ஆஃப் ஆஃப் த பார்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சாரீஸ்லாம் ஒரு 550க்கு கொடுத்தாங்கன்னா தாராளமா வாங்கலாம்னு நினைக்கிறேன். நான் 535க்கு நான் வாங்கினேன், இப்போ 540ல இருக்கு ரேஞ்சு. தாராளமா வாங்கலாங்க, ஏன்னா அவ்வளோ அழகா சாஃப்டா இருக்கு. இது எல்லா கலர்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ட்ரெடிஷ்னல் இப்போ தீபாவளி சீரீஸ்ன்றதுனால ட்ரெடிஷ்னலா எடுத்தோம்க்காக இந்த கலர் எடுத்து வந்தேன். எல்லா கலர்ஸுமே ட்ரெடிஷ்னல் தான் இருக்கு, பட் ஆனா இந்த கலர் அதுக்கும் மேல அப்படின்ற மாதிரியான இருந்துச்சு. சீரியஸ்லி ஐ லவ் திஸ் கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் வேர் பண்ணிருக்க மாதிரி ஹெவினஸ் கிடையாது. அது இல்லாம நீங்க என்னதான் நீங்க சென்டர் ப்ளீட் எடுத்து நீங்க சொரு வச்சாலுமே அது அழகா இந்த பிரம்மாண்டமா நிக்குது கீழே, அவ்வளவு அழகா இருக்கு. நான் ஃபுல் வீடியோ காட்டுறேன், நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது நான் வேர் பண்ணியிருக்க அழகான கலர் தான். நல்ல ஒரு லீவ் கிரீனு, நல்ல எல்லாம் துளுத்து வர கிரீன் சொல்லாமா, அதை விட லைட் கலரு அவ்வளோ அழகா டபுள் ஷேட்ல இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது அந்த புட்டா புட்டா டிசைனா போட்டிருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதுல அதுவும் இதுலயே பிளவுஸ் பிட் இருக்கு, பட் ஆனா இந்த கான்ட்ராஸ்டா வேர் பண்றதுனால எனக்கு இன்னும் ரொம்ப ஹைலைட்டடா தெரியுது இந்த சாரி எனக்கு. எஸ், நல்லா இருக்கு. இது நீங்க என்ன மாதிரி வேணா கலர் நம்ம சூஸ் பண்ணி போடலாம். நம்ம டார்க் ஷேட்ல ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் அதோட முந்தி. இந்த முந்தி பார்ட் அவ்வளோ சாஃப்டா இருக்கு. இது வந்து ஃபேப்ரிக் பண்ண டிஷ்யூல கொடுத்துருக்காங்க, பட் இந்த முந்தி பார்ட் மட்டும் ரொம்ப சாஃப்டா இருக்கு. அண்ட் சென்டர்ல இருக்குங்க, அதுவும் சாஃப்டா இருக்கு. பார்டர் கிடையாது, பார்டர் மாதிரி கொடுக்கல. இவங்க வந்து சாரிலே இங்க ஜஸ்ட் ஒரு பெரிய டிசைனா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இதுதான் த்ரூ அவுட் சாரியே. இதுக்கு பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து தனியா டிசைன்லாம் கிடையாது. சாரி எப்படியோ அதே மாதிரி ரன்னிங் மெட்டீரியலா கொடுத்துருக்காங்க. இதுலயே ரொம்ப நல்லா இருக்கு. இது என்ன கொஞ்சம் ரேட் தான் கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ஒர்த் ஃபார் த பிரைஸ் சொல்லலாம். ஏன்னா சாரி அவ்வளோ ப்ரீமியமா இருக்கு. 1500 சொன்னா கூட தாராளமா வாங்கலாம் போல, அந்த மாதிரி இருக்கு. நான் 1110க்கு நான் வாங்கினேன், இப்போ 1083 நினைக்கிறேன். எஸ், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது மார்னிங் முகூர்த்தத்துக்கோ இல்ல நைட் ரிசப்ஷனுக்கோ எதுக்கு வேர் பண்ணாலும் காம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இது நீங்க நைட் ரிசப்ஷன் போறீங்களா, டிசைனர் பிளவுஸ் வேர் பண்ணலாம் நம்ம இதுக்கு. இல்ல நீங்க மார்னிங் போறீங்களா, இந்த மாதிரி வந்து ஆரி ஒர்க் வச்ச மாதிரி நீங்க வேர் பண்ணலாம். நீங்க அவ்வளவு அழகா காம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இது எல்லாம் ஒரு லைட் கோல்டன் கலர்ல இருக்கிறதுனால ரொம்ப அழகா காம்ப்ளிமெண்ட் பண்ணது எல்லாத்துக்குமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒர்த் ஃபார் த பிரைஸ்ன்னு சொல்லலாம். நம்ம வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துல அப்படி இருக்கேன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப கிராண்டா தெரியுதுல. எஸ், அவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஒரு கோல்டன் வித் ரெட் கலரு, என்னோட பிளவுஸ்க்கு சூட் ஆகிற மாதிரியே இருக்கு. பட்டு நான் வந்து வேர் பண்ணிட்டேன். ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா டிஷ்யூல கொடுத்துருக்காங்க. எஸ், ஆனால் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பனாரசி பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் தான் வச்சிருக்காங்க, ஃபிளார் டிசைன் வச்ச மாதிரி. இதுக்கு சுங்குலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிளவுஸ் பீட் பார்த்தீங்கன்னா உள்ளாரே இருக்கு, ரன்னிங் பிளவுஸ் மாதிரி. இந்த கலர்ல இருக்கானா கிளாஸியா. எனக்கு இந்த மாதிரி போடுறத விட இந்த மாதிரி இந்த பார்டருக்கு சேர்த்த மாதிரி போட்டா இன்னும் நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதனால தான் இதையும் நான் போட்டிருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது இப்போ கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. சென்டர் ப்ளீட் மட்டும் தான் கொஞ்சம் பஃபியா இருக்கு, பட் ஸ்டில் பரவாயில்ல, நல்லா இருக்கு. இப்போ இருக்க ஃபெஸ்டிவல் டைமுக்கு இது ரொம்ப ஆப்டா இருக்கும். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 883, இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 835 தான். எஸ், நல்லா ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஆக்சுவலி இது கலர் நல்லா ஒரு வைப்ரண்டா இருக்குல்ல. இது எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான், எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்குமே அந்த மாதிரியான கலரு. ஏன்னா நல்லா ஒரு கோல்டனா நல்ல ஒரு மேரேஜ் கூட வேர் பண்ணி போகலாம், அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இதோட ஃபுல் வீடியோ பார்த்தலாமா எப்படி இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்கும்போது நான் வேர் பண்ணியிருக்கிற காஞ்சிபுரம் டிஷ்யூ சாரி தான்.
காஞ்சிபுரம் மாறி இது, பட் ஒரிஜினல் காஞ்சிபுரம் கிடையாது. ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஒரிஜினல் காஞ்சிபுரம் சாரியை வந்து ரிப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸ்லி நல்லா அழகா ஒரு ஷைனிங்கான மாடல்ல கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. பட் என்னன்னா டிஷ்யூன்றதுனால கொஞ்சம் பஃபியா இருக்கா. சென்டர் ப்ளீட்லாம் வந்து கொஞ்சம் பஃபியா இருக்கு. நம்மளால அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஒருத்தரோட ஹெல்ப்போட தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மேல் பார்ட்லாம் வந்து ப்ளீட்டட் ஆயிடுது. சென்டர் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பஃபியா நிக்குது. இல்ல நீங்க ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி பண்ற பர்சன் இருந்தீங்கன்னா தாராளமா சூட் ஆகும். இது ரொம்பவே நல்லா இருக்கு. இதுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இங்க பார்டர் ஸ்டைப் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பிளவுஸா ஃபுல் டிசைனுக்குமே ஸ்டைப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம ரிமூவபிள் தான். இங்க பாருங்க ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கட் பண்ணிட்டாவே வந்துடும் அது அழகா. இதோட ஃபுல் வீடியோ பத்தலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் வேர் பண்ணியிருக்கேன் அந்த பனாரசி சாரீ தான். எஸ், பனாரசி சில்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த சென்டரில் இருக்க ப்ளீட்லாம் வந்து பார்டரில் ஆஸ் யூஷுவல் வந்து ரஃபாக தான் இருக்கும். ஏன்னா பார்டர் திக்காக கொடுத்துருக்கிறதுனால பட்டில் வச்சுருக்கதுனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இது ரொம்ப லேஸாக இருக்குது, சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து முந்தி இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ளவுஸுமே இதே அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. அதனால நான் இங்கே வச்சு வேர் பண்ணியிருக்கேன். தெரியுதா? இதுதான் அதோட பிளவுஸ். இது வரைக்கும் பிளவுஸ் பிட். ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து முந்தி வரும். எனக்கு இது பிளவுஸ் பிட் பார்த்தீங்கன்னா ஃபுல் சேம் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பெரிய பார்டர், இந்த மாதிரி பெரிய பார்டர், மேலே பார்த்தீங்கன்னா சின்ன பார்டர் இந்த மாதிரி நல்லா இருக்கு. நல்ல ஒரு சில்லி ரெட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நல்லா கிளாஸியா இருக்கு அந்த ஷேப்ஸ் எல்லாமே. அந்த சாரீ ஃபுல் கிளாஸியா இருக்கு. அந்த ரொம்ப ஸ்டைப்டான டிசைன் இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இன்னும் சென்டர் பீட் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு. எனக்கு யாராவது ஒருத்தர் கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப அழகா ஸ்டப்பனா நின்றும் நம்மளுக்கு. இது உங்களுக்கு ஷேப்பா வேணும் உங்களுக்கு மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ்லாம் நீங்க வேர் பண்ணலாம். ஏன்னா லைட் வெயிட்டா இருக்குன்றதுனால நான் லைட் போடல ரூம்ல, சொன்னால் டல்லா தான் இருக்கும். ஏன்னா சன்லைட் வெளிச்சம் மட்டும் போதுமேனுக்காக போட்டிருக்கேன். ஏன்னா அந்த சாரியோட ரா கலர் வேணும், அதுக்காக. நான் லைட் போட்டா ஒயிட் கலர் டியூப் லைட்டு, ஸோ அதனால அது ஒரு கலர் வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து சேம் கலரே நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ வரைக்கும் வந்து நான் அவுட்டோர் ஷூட்டு நான் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணியிருக்கேன். எதுனாலனா ரொம்ப மழை பெய்யுது இங்கே. அப்பப்போ மழை சீசன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து நான் வெளியே செட் பண்ணல, இன்னும் அவுட்டோர் வந்து நான் செட் பண்ணல வீடியோக்காக. ஏன்னா இன்னும் நிறைய செலவு இருக்குது. அந்த இடத்துல இருந்த இடத்த நான் செட் பண்ணேன். இப்போது செட் பண்ணணும் இனிமேல் தான். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் என்ன இந்த வீடியோ ஏற்றுக்கொள்ளுங்கள். ரூம் லைட்டில் எடுக்கிறதுனால கம் டு திஸ் பாயிண்ட். ரொம்ப நல்லா இருக்கு. அது பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லாவெண்டர் கலர் ஊற்றுறாங்க. இது ப்ளூ கலர்ன்றது இங்கே லாவெண்டர் கலர் ஊற்றுறாங்க. ரெட் கலர் காம்பினேஷன் ஆகுது, இங்கே லாவெண்டர் கலர் ஆகுது. என்கிட்ட இருக்க லாவெண்டர் கலர் கூட ப்ளவுஸ் வந்து பேர் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு இது இங்கே மேலே வர்றதுனால நல்லா இருக்குமான்னு தெரியல. அதனால தான் நான் இதே ரெட்லேயே நான் வந்து போயிட்டு நான் நாட் பேட், நல்லா தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 590 நான் வாங்கினேன். 598 இப்போ ரேஞ்சு. ஓகே, 8 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் நாட் டிசப்பாயின்மெண்ட். கலர் ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதே ஒரு 6 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லா கலர்ஸுமே அழகாக இருக்குது. பட் நீங்கள் இன்னும் ஹைலைட்டடாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ரெட் சில்லி ரெட்டில் நீங்கள் போகலாம். நீங்கள் இதோட ஃபுல் வீடியோ பார்த்துலாமா எப்படி இருக்குன்னு. ஓகே, ஒரு முக்கியமான சாரி நான் காட்ட வந்துட்டேன். இன்ஸ்டால பிலோ 300 சாரி பார்த்துலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரீல் போட்டிருப்பாங்க. அந்த சாரி இதுதான். ஓகேங்களா, இதுல பார்த்தா நல்லா இருக்கு. 300க்கு ஒர்த்துன்னு தான் சொல்லலாம் நம்ம இப்படி பார்க்கும் போது. 300ல ஒரு சாரியா வித் பிளவுஸா, வா கான்ட்ராஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ட்டு. இல்ல இன்னொரு கலர் அவைலபிளா இருக்கு. இதுக்கு பாட்டில் கிரீன் பதில் ரெட் கலர்ல இருக்கு. இது ரேஞ்ச் நான் வாங்கும்போது பாத்தீங்கன்னா 290. இப்போ சேல்ல தான் போயிட்டு இருக்கு. அகைன் 290 தான் இருக்கு. பட் இதுல நிறைய ஃபிளாஸ் இருக்கு. என்ன ஃபிளானா, விசித்ரா சில்க் இது. ஓகே, ஃபேப்ரிக்ல என்னங்க பிரச்சனை அப்படிலாம் கேட்டீங்கன்னா ஃபேப்ரிக்ல கிடையாது. பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் பிரிண்ட் ஒர்க். இது இந்த பிரிண்ட் நல்லாக்கா பீல் ஆஃப் ஆகுதா. ஸோ ஆஃப்டர் வாஷ்லாம் தாராளமாக வந்துடும்.
இப்படி எடுக்கும் போதே வருதுன்னா கண்டிப்பா ஆஃப்டர் வாஷ்ல நிக்காது. அது வந்து நல்ல குவாலிட்டி கிடையாது. அண்ட் saree, கம் டு த saree, மெயின் பார்ட் saree தான். இது நான் பார்த்த உடனே வந்து வா நல்லா இருக்கே, 290 தாராளமா வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இப்படிதான் பார்த்தேன். இப்படி பார்த்துட்டு இது ஜரி குத்துதான் சொல்லி திரும்பி பார்த்தா முதல்ல ஜரி இல்ல, இது ஜரி இருந்தா தானே குத்துறதுக்கு. இதுவும் கம்மு தான், இதுவும் பிரிண்ட் ஒர்க் தான். இது எப்படிலாம் இது வந்து நார்மல் saree. இது வந்து மேக்ஸிமம் 200 கூட கிடைக்காது. இதெல்லாம் 200 பிலோல தான் இருக்கும் இந்த saree. இந்த சாரியை மெயின் படுத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பிரிண்ட் ஒர்க்லாம் வச்சு 290 வித்துருக்காங்க. இதுவே வந்து ரொம்ப அதிகமான காஸ்ட் தான் இந்த saree. ஸோ இது பிரிண்ட் ஒர்க் தெரிஞ்சதால நான் இந்த காஸ்ட் வந்து நான் வர்த் இல்லைன்னு நான் சொல்றேன். இதே எனக்கு பிரிண்ட் ஒர்க்குன்னு தெரியாது, எனக்கு ஜஸ்ட் வீடியோல காமிக்கிறீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் வாங்க தானே செய்வோம். அப்படிதான் நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டால நான் வந்து ஒரு கேர்ள் போட்டிருந்தாங்க 300 saree நம்ம வேர் பண்ணலாமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல இருக்க ஃபிளாஸ்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. பட் ஓகே, அது அவங்க வேலை கிடையாது, அவங்க ஜஸ்ட் ரீல் போடுறாங்க. இட்ஸ் ஓகே, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், நம்ம சொல்லலாம். நம்ம இதோட saree வந்து ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா 290 ஒர்த்தே கிடையாது. இது செல்லர் டபுள் த ரேட் வச்சு சேல் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா இந்த saree பிளெயின் saree ஒரு 100 rupees இருக்கும் சவுகாப்பேட்லயே. நம்ம 100 ரூபாய்க்கு நான் saree நான் நிறையவே எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் இந்த saree 100 ரூபாய் கூட இருக்கும் நம்மளுக்குன்ட்டு. இந்த saree மேல இந்த பிரிண்ட் ஒர்க் வச்சதுனால, கிளாஸியா இருக்கிறதுனால, என்ன சொல்றது, சில்க் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ண சாரின்னு நினைச்சு 290 தானே வாங்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டோம் நம்ம. பட் ஆனா ஆஃப்டர் வாஷ் பண்ணா அப்படியே பீல் ஆஃப் ஆகும். இது ஒரு ஏமாந்த தருணம் தான். இதை என்னால் வேர் பண்ண முடியாது. வேர் பண்ண ஏன்னா இப்ப இது வரைக்குமே பாருங்க, இங்க பாருங்க ஒட்டிட்டு தான் இருக்கு, பிசு பிசுன்னும் நல்லா இருக்காது. அதனாலதான் நான் வந்து வேர் பண்ணல தானே. ஓகே, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்த கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன் கொடுத்துட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். மனிதன் பாய் ஃப்ரம் உங்கள் ஜம்னா. நன்றி, வணக்கம், பாய் மக்களே.